கடகம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா குருவுக்கு உச்ச வீடு, சந்திரனுக்கு ஆட்சி வீடு, ரெண்டுமே நட்பு கிரகங்கள். அப்படி பார்க்கும்போது குருவும் சந்திரனும் சேர்ந்ததுன்னா வாழ்க்கையில அவங்க என்னதான் தோல்வியில துயரத்துல மாண்டா கூட கடைசியா அவங்க கீழே விழுந்துடாத அளவுக்கு அதை தாக்கி பிடிச்சி அதை மேல கொண்டு போற சக்தி அவங்களுக்கு இருக்கு. இவங்க என்ன மாதிரி கடவுளை வழிபடலாம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே, சந்திரசேகர சாமிகள், சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவாமியும் வழிபடலாம். மௌலி அப்படிங்கிறது கிரீடம், சந்திரனை மௌலி கிரீடமாக சூடி இருக்கிறதுனால சந்திர மௌலீஸ்வரர், அதனால அந்த சுவாமியும் வழிபடலாம். அதனால இதுதான் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது. இது ஆண் ஜாதகத்துல இருந்தா எப்படி இருக்கும், பெண் ஜாதகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா தனித்தனி பலன்கள்னு சொல்றாங்க. இதே ஒரு ஆண் ஜாதகத்துல குரு சந்திரன் சேர்ந்து இருந்தா எந்த மாதிரி? இது லக்ன பொறுத்து மாறுபடும். பொதுவா 7ஆம் இடத்துல குரு சந்திரன் தான் சில பேருக்கு வாரிசுகளே இல்லாம போகுது. புலிப்பாணி போன்ற குறிப்புகள்ல அது சொல்றோம். அவன் வங்கி சமம் நாசமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். சில பேருக்கு அந்த மாதிரி 7ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை வரும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பும் இருக்க செய்யுது. சில பேருக்கு யோகமாவும் வேலை பார்க்க செய்யுது. இதுல ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் பார்க்க முடியாது.